ஏனங்க நேற்று வீட்டில் இருந்தோம் எல்லாரும். ஒரு வேலை பார்த்தோம். அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். அப்போ மொட்டை மாடில போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுவும் பிரியாணி சமைக்கலான்னு. அக்கா ஒரு பக்கம் மல்லித்தலை, புதினாலாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அரிசியை நான் ஒரு பக்கம் ஊற போட்டுட்டேன். அதுலேயும் நல்ல திட்டுங்க. என்னடா புதினா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காசு கொடுத்து வாங்கி ஒழுங்காக வாங்காமல் வந்திருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட என்னென்னா டாமி விளையாண்டுருக்கான். அங்கே ஒரு பந்து ஒன்று இருந்துச்சு, இந்த ஒட்டகம். அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அது கூட விளையாண்டுட்டு அவன் சோறு போடுவீங்களா மாட்டிங்களான்னு பார்த்துட்டே இருந்தான். அப்படியே தக்காளியும் வெட்டி வச்சாச்சுங்க. இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சாச்சு. அரிசி முட்டையெல்லாம் வாங்கி வச்சாச்சு. எங்கள் மாமா ஒரு பங்குக்கு முட்டையை உடச்சிச்சு, நானும் ஒரு பங்குக்கு முட்டையை உடச்சிட்டிங்க. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கறி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் எடுத்து வச்சு ஒரு வழியாக அடுப்பை வச்சாச்சுங்க. டாமி பாருங்கள் விளையாண்டுட்டு இருக்கான். பக்கத்தில் போய் பார்த்தா, தடவி கொடுக்காதடி, எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடை போடுறி அப்படின்றான். அப்படியே பார்த்தா மழை வர்ற மாதிரி இருக்குங்க. ஐயோ, என்னடா மேலே வந்து மழை வேற வர்ற மாதிரி இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மழை வந்தாலே தெரியும், எண்ணெயில் வந்து சட்டு சட்டுன்னு தெரிக்கும், ஒன்றுமே தெரியாதுல்லங்க. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தீ பிடிச்சிருச்சு. அவங்களும் போட்டு சவுண்டே வரலையேன்னு பார்க்குறாங்க. வெங்காயமும் போட்டாச்சுங்க. அது நல்லா வதக்கணும். ஒரு வழியாக பிரியாணி சமைச்சோமா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.